2026 T20 உலகக்கோப்பை தொடர் தற்போது சூப்பர் 8 கட்டத்தை எட்டியுள்ளது. லீக் சுற்றுகள் நிறைவடைந்த நிலையில் அடுத்த சுற்றுக்கான அணிகள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த பிரிவு இந்திய அணிக்கு சாதகமாக அமைய பாகிஸ்தான் அணிக்கு மிகுந்த அழுத்தமான சூழலை உருவாக்கி இருக்கிறது. இந்தியா இடம்பெற்றுள்ள குரூப் 1 பிரிவில் தென்னாப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஜிம்பாப்வே ஆகிய அணிகள் இருக்கின்றன. இதில் தென்னாப்பிரிக்கா மட்டுமே வலுவான சவாலாக இந்திய அணிக்கு கருதப்படுகிறது. வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஜிம்பாப்வே அணிகள் திறமையானவை என்றாலும் தற்போதைய இந்திய அணியின் சமநிலை மற்றும் ஆற்றலை கருத்தில் கொண்டால் அவற்றை சமாளிப்பது சாத்தியமானதாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஜிம்பாப்வே அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அதிர்ச்சி அளித்திருந்தாலும் இந்தியாவின் பல்துறை திறனை எதிர்கொள்வது சுலபமானதல்ல. 3 போட்டிகளில் 2 வெற்றிகள் பெற்றாலே இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெறும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மறுபுறம் பாகிஸ்தான் இடம்பெற்றுள்ள குரூப் 2 பிரிவு கடினமானதாக அமைந்திருக்கிறது. இங்கிலாந்து, நியூசிலாந்து மற்றும் இலங்கை ஆகிய அணிகள் இதில் இருக்கின்றன. இலங்கை அணி வலுவான ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி நம்பிக்கையுடன் வந்திருக்கிறது. இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகளில் போட்டியின் போக்கை மாற்றக்கூடிய அதிரடி வீரர்கள் இருக்கின்றனர். லீக் சுற்றில் இந்தியாவிடம் தோல்வியடைந்த பாகிஸ்தான் கடைசி நேரத்தில் சூப்பர் 8 சுற்றுக்குள் நுழைந்தது. இந்த நிலையில் 3 பலமான அணிகளை எதிர்கொள்வது அவர்களுக்கு கடினமான சவாலாகவே காணப்படும். 2 வெற்றிகளை பெறுவது கூட சிரமமாக இருக்கும் என மதிப்பிடப்படுகிறது. இந்த பிரிவு வித்தியாசத்துக்கு காரணம் ICCயின் முன் தர நிர்ணய முறையாகும். தொடருக்கு முன்பே அணிகளின் தரவரிசையை அடிப்படையாக கொண்டு இடங்கள் ஒதுக்கப்பட்டன. ஆஸ்திரேலியாவுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அவர்கள் வெளியேறியதால் ஜிம்பாப்வே முன்னேறியது. இதுவே இந்தியாவுக்கு சாதகமான மாற்றமாக அமைந்திருந்தது. இந்திய அணியின் அட்டவணைப்படி பிப்ரவரி 22ஆம் தேதி அகமதாபாத்தில் தென்னாப்பிரிக்காவை சந்திக்க உள்ளது. அத்துடன் பிப்ரவரி 26ஆம் தேதி சென்னையில் ஜிம்பாப்வே அணியையும், மார்ச் 1ஆம் தேதி கொல்கத்தாவில் வெஸ்ட் இண்டீஸ் அணியையும் இந்தியா சந்திக்கிறது. லீக் சுற்றில் தோல்வி அடையாத அணியாக முன்னேறிய இந்தியா சூப்பர் 8 சுற்றிலும் அதே ஆட்டத்தை தொடரும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் அணி ஒவ்வொரு போட்டியையும் தீர்மானிப்பதாக அணுக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.